திரு எடப்பாடி அவர்களே பொதுச் செயலாளராக ஆக்கிட்டாங்க. கோர்ட்டில் இருக்குது. அதுக்கே என்ன சொல்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர் சொன்னது தான், அதனால் டெம்பரவரி அங்கீகாரம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. டெம்பரவரியாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. இன்னும் உரிமையல் கோர்ட்டு இன்னும் முழுசாக முடிக்காத. அப்போ ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு எல்லாமே அதிகப்படியான மெம்பர்ஸ் அவருக்கு சாதகமாக இருக்கிறாங்க. அதனால் அவர் தான் பொதுச் செயலாளர்னு ஒத்துக்கிட்டாங்க. எப்படி ஒரு தனி மனித உயிரில் கூட கை வைக்கிறது கவர்மெண்ட் கோர்ட்டு. அப்படி இருக்கும்போது இந்த சட்டங்கள் எல்லாம் எம்எல்ஏ, எம்பி போன்ற உறுப்பினர்கள் அதிகப்படியானவர்கள் எந்த பக்கம் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறதாங்க சட்டம். அவங்க சொல்கிறதான் சட்டம். இன்னும் கடுமையான வார்த்தைகளை சொல்லணும்னா, நாளை முதல்